மதுரை வைகை ஆற்றில் கரை புரண்ட வெள்ளம். வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து கரையை அடைக்காவிட்டால் மரண தண்டனை என மன்னன் கர்ஜித்தான். ஆதரவற்ற வந்தியம்மை பாட்டி யாரும் இல்லையே என கதறிய போது, நான் இருக்கேன் பாட்டி என ஒரு சிறுவன் என்ட்ரி கொடுத்தான். கூலியாக உதிர்ந்த பிட்டு மட்டும் போதும் என வாங்கி தின்ற அந்த சிறுவன் வேலை செய்யாமல் ஆற்றங்கரையில் ஜாலியா ஆடி பாடி விளையாடினான். கோபத்தின் உச்சத்துக்கே சென்ற மன்னன் பிரம்பால் அவன் முதுகில் ஓங்கி ஒரு அடி கொடுத்தான். அடுத்த நிமிடம் அந்த அதிசயம் நடந்தது. அந்த ஒரு அடி விழுந்த வேகம் அடித்த மன்னன் முதுகிலேயே விழுந்தது. அரண்மனை ராணி முதல் காட்டில் இருந்த விலங்கு வரை அத்தனை உயிர்களின் முதுகிலும் சுளீரே என தடம் விழுந்தது. உலகமே வலியால் அலறிய அந்த நொடியில் அந்த சிறுவன் சிரித்துக் கொண்டே ஒரு கூடை மண்ணை வீசினான். சீறி பாய்ந்த வைகை கரை தானாகவே மூடிக்கொண்டது. பாட்டியின் அன்பிற்காக அகிலத்தையே ஆளும் அந்த ஈசனே சிறுவனாய் வந்து அடி வாங்கினார். சிவனோட பக்தர்களுக்கு சிவன் எந்த ரூபத்திலையும் வந்து உதவி செய்வார். சிவன் பிடிக்கும்னா மறக்காம ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.